நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அகத்திக்கீரையில் நம்ம வடகம் போட்டிருந்தோம். இப்போ இன்றைக்கி முருங்கைக்கீரையில் வடகம் போட்டிருக்கோம். கவிதா, அகத்திக்கீரை வடகம், முருங்கைக்கீரை வடகம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, எல்லா பொருளுக்கும் நீங்கள் என்னென்ன பொருளுக்கு யூஸ் பண்ணுவீங்க வடகம் அத்தனைக்குமே இந்த வடகத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது முருங்கைக்கீரையோடு சேர்ந்து வரும்போது, அகத்திக்கீரையோடு சேர்ந்து வரும்போது எல்லா நன்மையும் நமக்கு கிடைச்சிடும். ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வடகம் இருக்குது. நம்ம வெள்ளை கசுனாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி இதில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு வடகம் போட்டு வைக்கிறோம். யாருக்கு வேணுமோ நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். 1/4 கிலோ 120 ரூபா தான்ப்பா. யாருக்கு வேணுமோ நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வடகம் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அவ்வளோ ஒரு மனமாக சுவையாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் இந்த முருங்கைக்கீரை வடகம் நம்ம ரெடி பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா காய நல்லா மணமாக இருக்கும். ஒரு வாட்டி தாளித்து பாருங்களேன். ஒரு வாட்டி தாளித்து மீன் குழம்போ இல்லை நம்ம சாம்பார் தாளிக்கிறதோ இல்லை தாளித்து இதை துவையலாக அரைச்சி சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா விதமான சுவையும் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.